வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமாடிட்டி அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். நிஃப்டி இப்போ 23,500 இருக்குது. இது 10% அதோட ஹை அப்படிங்கிற உச்சத்துலேருந்து கீழே இருக்குது. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அவங்க பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. முக்கியமாக யூஎஸ்லேருந்து அதிகமாக பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க சைனாலேயும் அவங்க கண்ட்ரிலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நிஃப்டியில் இருக்க கம்பெனிஸோட ஏர்னிங்ஸும் அந்தளவுக்கு நல்லா இல்லை, எல்லாமே டவுனாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்ஐசி மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய காரணம் ரொம்ப சீக்கிரமாக மார்க்கெட் கீழே விழுறதுக்கு. இப்போ இருக்க ரேஞ்ச் 10% இதோட பீக்லேருந்து கீழே வந்திருக்கு. இது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அடுத்த லெவல் அப்படிங்கிறது 21,900. இதுதான் அதோட அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இந்த டவுன்ஃபால் 23,500 அந்த ரேஞ்சுக்கு இந்த மாதத்தில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக 21,900 அப்படிங்கிற ரேஞ்சு கண்டிப்பாக மார்க்கெட் டச் பண்ணும். இப்போ மார்க்கெட்டோட நிஃப்டியோட பிஇ பார்த்திங்கன்னா 21.6. இதுவே 21,900 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா பிஇ 20 கிட்ட வரும். அது லிட்டில் பிட் அட்ராக்டிவாக இருக்கும். அதுவே இன்னும் விகரஸாக இன்னும் செல்லிங் கண்டினியூ ஆச்சு. சைனாவோட நிறையா அவங்களோட க்ரோத்துக்காக நிறையா ஸ்பெண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டு. ஸோ மற்றவங்களும் எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட் சைனாக்கு எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது 20,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 17-18% 20% வரைக்கும் மார்க்கெட்டு டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த மார்க்கெட் விழுது நின்று கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது வரைக்கும் மேஜராக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் இருக்க ஸ்டாக்ஸை மட்டும் பாருங்கள். ஒன்ஸ் மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆகி ஒரு 19 பிஇ இல்லை 20 பிஇ அந்த ரேஞ்சுக்கு வரும்போது நம்ம நிஃப்டியில் இருக்க சில நல்ல ஸ்டாக்ஸ் அதோட பிஇ 10, 12 அது மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அது மாதிரி இருக்கிற அட்ராக்டிவான ஸ்டாக்ஸை நம்ம அப்போ வாங்கிக்கலாம். இப்போ வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு உங்கள் டிசிஷனை எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.